மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த தினத்தில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்னா, அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள், தவறான தகவல்கள் தரப்பட்டு அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள், இப்படி தவறான முடிவுகளை எடுப்பதால் பின்னால் பெரிய பிரச்சனைகள் வருவது. அதனால் முக்கியமான விஷயங்களில் இல்லை ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி வரக்கூடிய அபிப்பிராயங்கள் இதெல்லாம் தவறானவையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும், தன நஷ்டம் என்பது குறையும், ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனையான தினமாக இருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம், கடினமான உழைப்பு இருக்கும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய முன்னேற்றம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில நேரங்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாற்றுக்குமே ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இருப்பதால் மனதில் உற்சாகம் பெருகக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றம் உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் ஏற்பட்ட பின்புதான் வெற்றிகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான நல்ல தினமாக அமையும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நமக்கு வேண்டாதவர்கள், நமக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள், இவர்களால் சற்று பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு இடத்திலும் எதிர்ப்புகளை எதிர்பார்த்து நீங்கள் பணியை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல தினமாகத்தான் அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், மறதி ஏற்படலாம், கவனக்குறைவினால் சில பிரச்சனைகள், நிதான போக்கை கையாளுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம். குடும்பம், பேச்சு எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக அமையும். மன நிம்மதி இருக்கும், தன வரவு உண்டு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். அதனால் மனசில் ஒரு அமைதி இருக்கும்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் உங்களை பற்றி ஒரு தாழ்வான அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவருக்கும் உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல என்ற ஒரு அபிப்பிராயம் சிறந்தது தான். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் மற்றவர்களை சற்று கூடுதலாக மதிப்பிடக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில கலக்கங்கள் ஏற்பட்டு மறையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினம், ரொம்பவும் சந்தோஷமான ஒரு மாறுதல்களை தரக்கூடிய தினமாக கூட இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகள் ஏற்படும், முன்னேற்ற தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். பொறுமையும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். அது தெய்வ கடாட்சத்தாலும் நம் குடும்பத்தாரினாலும் நன்மைகள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். எதிர்பாராத திருப்பங்களும் ஏமாற்றங்களையும் தரக்கூடிய தினம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பதே நல்லது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்த காரியங்களில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அடுத்த கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில்
சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இருந்தாலும் அப்படியான முக்கியமான விஷயங்களில் எடுக்கக்கூடியதை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. என்னென்னா சில நேரங்களில் அவசரத்திலையும் பதட்டத்திலையும் தவறுகள் நிகழலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த முடிவிலையும் உறவுகள் பாதிக்கப்படலாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நிதானமாக செயல்படணும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படும். இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் விலகும். அதனால் எச்சரிக்கையாகத்தான் செயல்பட வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல தனவரவை தரக்கூடிய தினம். பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேச்சு சாதுரியத்தால் பல வெற்றிகளை ஈட்டக்கூடிய தினமாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷமும் பெருமையும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காலுக்கு ஓரளவு நல்ல பலன்களை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டும். கவன சிதறலினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மறதியால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் கவனமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப முன்னேற்றமான ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைகிறது. தனவரவும் உண்டு. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ கடாட்சம் வாங்க, அதிர்ஷ்டம் வாங்க, இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியக்கூடிய அளவில் சில நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில முன்னேற்றங்கள் என்பதை சற்று நிதானமாக இருந்தாலும் நிச்சயமான நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் இந்த தினம் அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை நடைபெற செய்யக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் வீண் அலைச்சல்கள், மனக்கசப்புகள், சில நேரங்களில் ஏமாற்றங்கள் இதெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது. எச்சரிக்கையாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்ப்பதே நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். தன வரவு சிறப்பாக அமையும். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக செயல்படுங்கள். ஏன்னா தடைகளுக்கு பின் தான் வெற்றிகள் ஏற்படும்னு சொல்லக்கூடிய தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களும் சிறப்பான வளர்ச்சியை பெற்று உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் நிறைந்த தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். நாராயணனை வழங்க நன்மையே ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான நல்ல தினமாக இது அமைகிறது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக அமையும். அதனால் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலமும் சிறப்பாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக கையாளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலுமே
அதை முழுவதுமாக அறிந்து கொண்டு செயல்படுங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சில முக்கிய ஆவணங்களில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு கண்ணுக்கு தெரியாமல் போட்டிருப்போம். அது என்னன்னு கேட்டு செய்யணும். அது போன்ற ஒரு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், பண வரவு வரக்கூடிய தினம், உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாகத்தான் வருகிறது. கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் சோதனைகளை கொண்ட ஒரு தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கோடு செயல்படுங்கள். சில நேரங்களில் நீங்கள் ஒத்துக்கொண்ட சில விஷயங்களை உங்களாலே முடிக்க முடியாமல் போயிடலாம். நிதானமான செயல்பாடுகள் அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும்.